6 படை வீடுகளில் ஒன்றுதான் இந்த திருச்செந்தூர். திருச்செந்தூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவமே இது. முன்னொரு காலத்தில் டச்சுக்காரர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள். இந்த டச்சுக்காரர்கள் நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்த திருச்செந்தூரை வாங்கிவிட்டார்கள். அவர்கள் அவ்வூரில் உள்ள செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து கப்பலில் தங்கள் நாட்டிற்கு கடத்தி சென்றார்கள். திருச்செந்தூர் முருகன் சிலையை பார்த்த அவர்கள் சும்மா இருப்பார்களா? அதனால் அந்த முருகன் சிலையையும் தங்கள் நாட்டிற்கு எடுத்து செல்ல முடிவு செய்தார்கள். விலை மதிப்பான பொருட்களையும் அத்துடன் திருச்செந்தூர் முருகன் சிலையையும் சேர்த்து கப்பலில் ஏற்றினார்கள். இதனை தடுக்க வந்த நாயக்க மன்னர்களாலும் எதுவும் செய்ய இயலவில்லை. கப்பல் புறப்பட்டு விட்டது. நாயக்க மன்னர்களிடம் கப்பல் படை இல்லாததால் சிலையை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. கப்பல் சிறிது தூரம் சென்ற பிறகு கடலில் ஒரு பெரிய சீற்றம் உண்டானது. கப்பலை அவர்களால் இயக்கவே முடியவில்லை. இதற்கு மேல் கப்பலை இயக்க முடியாது என்று புரிந்து கொண்ட அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர். அவர்கள் முருகன் சிலையை கொண்டு செல்வதுதான் இதற்கு காரணமோ என்று நினைத்தார்கள். அதனால் இதிலிருந்து தப்பிக்க முருகன் சிலையை கடலுக்குள் தூக்கி வீசினார்கள். என்ன ஒரு அதிசயம்! சிலையை தூக்கி வீசியதும் கடல் சீற்றம் குறைந்து கப்பல் சுமூகமாக செல்ல ஆரம்பித்தது. இப்பொழுது முருகன் சிலை கடலுக்கடியில் உள்ளது. ரொம்ப வருடமாக கர்ப்ப கிரகத்தில் சிலையே இல்லாமல் போனது. திருமலை நாயக்கர் அரண்மனையில காரியதரிசியா இருந்த வடமலை பிள்ளை ஒரு யோசனை சொல்றாரு. அவர் மன்னரிடம் வேறொரு முருகன் சிலையை செய்து பிரதிஷ்டை செய்யலாம் என்று சொன்னதற்கு மன்னரும் ஒப்புதல் தெரிவித்தார். அன்று இரவு வடமலை தூங்கிய பிறகு கனவில் வந்த முருகப்பெருமான் தான் கடலுக்கடியில் இருப்பதாகவும் அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் மிதப்பதாகவும் அதற்கு நேரே கழுகு ஒன்று வட்டமிட்டு காட்டும் அங்கே வந்து தன்னை மீட்டெடுக்குமாறு முருகப்பெருமான் கூறியுள்ளார். மறுநாள் வடமலையும் சில வேலையாட்களும் படகில் கடலில் சென்றார்கள். முருகன் சொன்னவாறே கடலில் ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருந்தது. அதற்கு மேலே கருடன் வட்டமிட்டு கொண்டிருந்தான். இவர்கள் சிலையை மீட்டு கொண்டு வந்தார்கள். மீட்டெடுத்த சிலையை கருவறையில் வைத்து பூஜை செய்து அனைவரும் அரோகரா அரோகரா என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள்.